ஹே காய்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, புது யூசிபி ஈவெண்ட் வந்துருச்சு. அது இல்லாம ப்ரீ ஆர்டர் ஈவெண்ட் வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து 2 அப்கிரேடபிள் M4 வந்து கம்மி யூசில எப்படி எடுக்கிறதுன்னு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு நீங்க இந்த யூசிபி ஈவெண்ட்டும் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். கூட இந்த ராயல் என்ஃபீல்டு ஸ்பின்னும் பார்க்க போறோம். ஸோ இதெல்லாத்த பத்தி என்ன பார்க்க போறோம்? சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப வீடியோக்குள்ள போகாம ஃபர்ஸ்ட் இந்த பிளே அண்ட் வின்ல வந்துட்டு இந்த ஃபயர்ல பாத்தீங்கன்னா இந்த என்ஃபீல்டுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பின்ல இருக்க எல்லாமே இருக்கு. உங்களுக்கு லக்கு தான், மேபி எது வேணா கிடைக்கலாம், பெர்மனண்டாவும் கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கான். டெய்லி ஒரு பாக்ஸ் தான் கலெக்ட் பண்ண முடியும். 60 மினிட்ஸ் லாகின் பண்ணியிருந்தாலே இந்த பாக்ஸ் எடுக்க முடியும். ஸோ பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் யூசிஎப் ஈவெண்ட் இந்த டீல்ஸ்ல வந்துட்டு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூசிஎப் ஈவெண்ட் இருக்கும். பப்ஜில கொடுத்துருக்க மாதிரியே கொடுத்துருக்கான். இது ஒரு நல்ல யூசிஎப் ஈவெண்ட். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். 2 M4 கம்மி யூசிஎல் எப்படி இருக்குதுன்னு. அதுக்கு இந்த இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இந்த யூசிஎப் ஈவெண்ட்டையும் கரெக்டா யூஸ் பண்ணி எவ்வளவு யூசி வேணும்னு நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு எவ்வளவு யூசி தேவைப்படுதுன்னு தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எப்பவுமே யூசிஎப் ஈவெண்ட்ல யூசி எப்படி அந்த இடத்துல வந்து கணக்காகும்னா, இப்போ வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் யூசி கொடுத்துருக்கான்ல, அது வந்து அந்த பர்ச்சேஸ் இடத்துல வந்து கணக்காகாது. இப்ப நீங்க அந்த 750 பேக் பை பண்றீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு 660 யூசி கிடைக்கும். ஆனா நீங்க பர்ச்சேஸ் பண்ணது வந்து 600 யூசின்ற மாதிரி தான் அந்த யூசிஎப் ஈவெண்ட்ல வந்து கணக்காகும். நீங்க இத்தனை யூசி பர்ச்சேஸ் பண்ணா இந்த பாக்ஸ் கிடைக்குதுன்னு இருக்குல்ல, அதனால இப்ப யூனிபின்ல எவ்வளவு யூசி வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த 8100 யூசி பேக்னு ஒன்னு இருக்கா லெஃப்ட் சைட் கார்னர்ல கீழே, அது வந்து 7500 கரெக்டா. நம்ம பிஜிஎம்ஐலுமே 7500 தான். ஆனா அந்த யூசிஎப் ஈவெண்ட்ல வந்து பர்டிகுலர் யூசி வாங்கினாதான் வந்து அந்த பாக்ஸ் யூசி கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதை இன்கேம்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6000 யூசி தான் யூசிஎப் ஈவெண்ட்ல வந்து கணக்காகும். பட் நீங்க யூனிபின் வழியா வாங்கினீங்கன்னா 8100 யூசியுமே பர்ச்சேஸ் பண்ணதா சொல்லிட்டு கணக்காகும். இந்த மாதிரி தான் எல்லா பேக்குக்குமே இந்த மாதிரி போனஸ் யூசி எதுவுமே இன்கேம்ல வாங்கினா கணக்காகாது. அதுவே நீங்க யூனிபின்ல வாங்கிக்கிட்டீங்கன்னா எல்லாமே கணக்காகும். ஸோ எவ்வளவு யூசி தேவை வாங்க போறீங்கன்னு பார்த்துட்டு அது வந்து யூனிபின்ல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூசிஎப் ஈவெண்ட்லயும் வந்து சீக்கிரமாவே கணக்காகி அந்த எக்ஸ்ட்ரா யூசியும் எடுத்துக்க முடியும். 7 days ஐடி ஆஃப்லைன்ல போட்டு யூசி வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா யூசி கிடைக்கும்ல. அது வந்து இப்போ ப்ரீ ஆர்டர் ஈவெண்ட் வந்துச்சு, ஜெம் கன்வர்ஷன் வந்துச்சு. அப்படி ஆஃப்லைன்ல போடுறதா இருந்தா இது எல்லாமே ஜெம்லாம் கன்வெர்ட் பண்ணிட்டு ப்ரீ ஆர்டர் ஈவெண்ட்ல அந்த வவுச்சர் வேணும்னா வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஆஃப்லைன் போட்டு அப்புறம் நீங்க யூசி வாங்குங்க. புது கில்ட் ஸ்பின் வந்து January 27 வந்துரும். இந்த யூசிஎப் ஈவெண்ட் வந்து 8 February வரைக்கும் இருக்கு. தென் ஹனி பேஜரோட வந்து ப்ரீ ஆர்டர் வந்துருச்சு. ஆக்சுவலி இந்த ஹனி பேஜர் நிஜமாலுமே செம்மையா இருக்கு. ஹனி பேஜர் கன்னு தான் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ற கன்னு இல்லை, பட் ஸ்கின் சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் லூட் ட்ரீட்டுமே நல்லா இருக்கு. ட்ரெஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த ட்ரெஸ்லயே ஃபீமேல் ஃபார்மும் வரும். அதுவும் அந்த அளவுக்கு இல்ல. மேல் ஃபார்ம் எந்த அளவுக்கு இருக்கும்னு இன்னும் இன்கேம்ல தெரியல. அதுவும் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். எப்பவும் போல மினிஜெம் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் கன்வெர்ட் பண்றீங்கன்னா மினிஜெம்மா 40 மினிஜெம்மா அந்த பக்கம் முழு ஜெம்மா எடுத்துட்டு போயிட்டு மிச்சத்தை வந்து நீங்க ஃபுல் ஜெம் வந்து அப்படியே ஃபுல் ஜெம்மா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிறதுக்கு மினி மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. தென் பாப்புலாரிட்டி பேட்டிலும் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதையும் பாத்துக்கோங்க. இந்த கில்ட் ஸ்பின்க்கு எப்படி பிங்க் டோக்கன் வச்சு வவுச்சர்ஸ் வாங்க முடிஞ்சதோ அதே மாதிரி அடுத்ததுக்குமே வரும். அது எப்பவும் போல 90 வவுச்சர்ஸ் வாங்கிக்கிற மாதிரி வரும். அடுத்து ராயல் என்ஃபீல்ட் ஸ்பின்னு எடுத்தோடனே 10 யூசி. இதுல ஏதாச்சும் ஒரு டோக்கன். ஓகே, அதுக்கு அடுத்ததுல இதுலயும் டோக்கனு. ரைட்டு, இதுலயும் டோக்கனு. சரி, ஓகே, இதுலயும் டோக்கன் தான் தரப்போறான்னு அவ்வளவுதான். இப்படியே டோக்கனா ஒன்னா தான் தரான். அடுத்ததுல வஸ்திரா வேற ஏதாவது கொடுக்குறானா? இதுலயாச்சும் இது என்னது பாப்புலாரிட்டி. ஓகே, இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி கொடுத்தான். அந்த ட்ரெஸ் வந்து சும்மாவே கொடுத்துருக்கான். ஸோ அதுவுமே வந்து இதானா காயினா மாறும். இது ஓகே, ஒரே ஒரு டோக்கனு. மறுபடியும் இதுலயும் ஒரு டோக்கனா. ஓகே, அடுத்தது இதுலயும் ஐயோ டோக்கன் ஒரு டோக்கனா தரா. ட்ரெஸ் ஓகே, இது வந்து மாறிடுச்சுன்னா ஓகே 12 காயினு. ஓகே, அடுத்தது இதுலயும் ஒரே ஒரு டோக்கனு. ஓகே, இந்த ஹெட் கியருமே அப்படிதான் இருந்துச்சு ஆல்ரெடி. இது வந்து பாப்புலாரிட்டி. ரைட்டு, அடுத்தது இது பாப்புலாரிட்டியா? ஓகே, அடுத்ததுல ஒரே ஒரு டோக்கன். ஓகே, இதுலயும் ஒரே ஒரு டோக்கன் தான். ஃபர்ஸ்ட் இதுலயாச்சு போடு பைக்கு. நைஸ். ஓகே, பைக்கு கிடைச்சிருச்சு. இன்னும் ஒரு பைக் இன்னும் இருக்கு. அடுத்து சிங்கிள் ஸ்பின்னு. இதுல ஏதாச்சும் தரணும்? இல்ல, ஒரே ஒரு டோக்கன் தான். பைக்கு கொடுத்தோம். அட்லீஸ்ட் பைக்கும் திருப்பி கொடுத்தா அது என்னவா கன்வெர்ட் ஆகும். அதுவும் காயினா தான் கன்வெர்ட் ஆகும் நினைக்கிறேன். ஸோ ஒரு டோக்கன். இதுலயும் இப்போ ஒரு டோக்கன். சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் தரல. இதுலயும் ஒரு டோக்கன். ஒரே ஒரு பைக் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் இந்த டோக்கன் தான். ஏதாச்சும் மறுபடியும் தருவான்னு பாக்குற, தர மாட்டானே. இதுலயும் டோக்கனு.
இதுலயும் டோக்கன் எத்தனை வாட்டி தான் டோக்கனே தருவான்னு தெரியல, கட்டுப்பாவது. இதுலயும் டோக்கன் ரபா ஃபர்ஸ்ட் பண்றானுங்க. இது இப்படிதான் நான் சொல்லிட்டு இருப்பேன் போல. ஒரே டோக்கனா தான் கொடுத்து தொலைறான். அடுத்து இப்ப டென்ரா. இதுல இப்ப ஏதாச்சும் ஒன் ஓகே. இது ஹெட் கியர் கொடுத்துறான், ஒரு டோக்கனு, மறுபடியும் டோக்கனு, பாப்புலாரிட்டி. அதுக்கப்புறம் இதுலயும் ஒரே ஒரு டோக்கன் பாப்புலாரிட்டி. அப்புறம் இதுலயும் ஐயோ இத்து போன பாப்புலர் P90 நைஸ். ஓகே, ஒரு டோக்கனு, மறுபடியும் டோக்கன். ஓகே, இதுக்கு P90 கொடுத்துட்டான். இந்த ஹெட் கியர் ஆல்ரெடி இல்ல, சப்போஸ் இருந்திருந்தா அதுவும் கன்வெர்ட் ஆயிருக்கும். இனிமே வந்தா கன்வெர்ட் ஆகும். அடுத்ததுல ஒரே ஒரு டோக்கன். இதுல ஏதாச்சும் இந்த மாதிரி கொடுத்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும். மறுபடியும் டோக்கனு. இதுலயும் ஓகே. ஸ்பின்னு ஃபுல்லா ஒரே டோக்கன் தான் போல. நாமத்தை போட்டான். ஃபர்ஸ்ட் இதுவும் டோக்கன் தான். பாப்புலாரிட்டி டோக்கனு, இதுலயும் டோக்கனு. ஆனா ஃபர்ஸ்ட் சத்தியமா இந்த ஸ்பின்னு சரியான ஃபர்ஸ்ட் ஸ்பின். ஓகே, அடுத்தது ஒரு ஸ்பின்னு. இதுலயும் டோக்கனு. அடுத்ததுல இதுலயும் ஒரே ஒரு டோக்கனு. ஓகே, இதுலயாச்சு பாப்புலாரிட்டி பார்த்தாலும் கடுப்பு தான் ஆகுது. டோக்கன், இந்த பாப்புலாரிட்டிக்கு டோக்கனே பரவாயில்ல போல. அடுத்தது இதுலயும் டோக்கனு, சிங்கிள் டோக்கனு. அடுத்ததுல வேற எதுவுமே தர மாட்டானே, ஒரே ஒரு டோக்கனு. அடுத்ததுல இதுலயும் டோக்கனா. ஷோ ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல கைஸ். போடு பைக்கு, இன்னொரு பைக் கொடுத்துட்டான். நைஸ். ஓகே, முக்கியமான 2 பைக்குமே கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் P90 கொடுத்துருக்கான். இன்னும் பேகு, ஹெல்மெட்டு, ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். மறுபடியும் ஒரு காயினு. இதுல பாப்புலாரிட்டி இன்னும் மிச்சம் அவ்வளோதான் இருக்கு. கொடுத்துருவானான்னு பார்த்தா கொடுக்க மாட்டான். பாப்புலாரிட்டி தான். இதுல 10 ஸ்பின்னு. இதுல ஒண்ணு. ஓகே, ஒரு டோக்கனு, மறுபடியும் டோக்கனு. ஆச்சரியப்படுற மாதிரி கொடுப்பான்னு பார்த்தா மறுபடியும் டோக்கன் தான். மறுபடியும் டோக்கனு. ஃபர்ஸ்ட் ஓகே, அவ்வளவுதான். ஃபுல்லா 10 டோக்கன். 2 பைக்கையும் கொடுத்துட்டான். மீதி கொடுக்கறதுக்கு தான் அவ்வளோ பாடு. பாப்புலாரிட்டி, இதுல டோக்கனு, இதுலயும் டோக்கனு. ஓகே, டோக்கன், பாப்புலாரிட்டி. சொல்லிக்கிற அளவுக்கு தரவே மாட்டானே. ஐயோ, ஃபர்ஸ்ட் இதுலயும் ஒரு ஒஸ்டான ஸ்பின் எதுவும். அடுத்ததுலயாச்சும் தரணும். ஏன்னா இப்பெல்லாம் கொடுத்தா என்னடா பண்றது? ஒரு டோக்கன் அந்த இடத்துல 3 டோக்கன் கூட இவனுக்கு வைக்கல. ஒரு டோக்கனை பார்த்தா ஃபுல்லா டோக்கனா தான் தரான். இப்பயும் டோக்கன் தான். டோக்கனை பார்த்தாலே வெறிதான் ஆகுது. இதுலயும் டோக்கனு, ஸ்கிப் பண்ணாலும் டோக்கனு, ஸ்கிப் பண்ணலனாலும் டோக்கனு, 10 ஸ்பின் பண்ணாலும் டோக்கனு, 1 ஸ்பின் பண்ணாலும் டோக்கனு. பாப்புலாரிட்டி, மறுபடியும் டோக்கனு. ஓகே, ஹெட் கியர் கிடைச்சிச்சு. இது 6 டோக்கனை மாதிரி இருக்கு. ஓகே, ஒரு டோக்கன் சரி அட்லீஸ்ட் கொடுக்கணும்ல. அதுவும் பண்ண மாட்டான். அது பண்ணாலாவது டோக்கன் எக்ஸ்ட்ரா வரும். ஏதோ 6 டோக்கனா மாறிடுச்சு. இதுல ஓகே 6 டோக்கன். இதுலயும் ஃபுல்லா டோக்கனு. ட்ரெஸ் வந்து எவ்வளோ? 12. இதுலயும் ஓகே, சைட்ல எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இன்னும் ட்ரெஸ்ஸு, பேகு, ஹெல்மெட் இவ்வளவுதான். ஐயோ, இதுக்கே காயின் வேணுமா? இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து 350 டோக்கன் வேணும். ஓகே, இப்போ அடுத்த ஒரு 10 ஸ்பின் ஃபுல்லா டோக்கன். இதுல போட ஹெல்மெட்டை கொடுத்துட்டான். இன்னும் ட்ரெஸ்ஸும் பேக் மட்டும்தான். அதையும் கொடுத்துட்டான்னா ஏன் சரியா போயிடும். தரமாட்டான் ஃபுல்லா. ஓகே, ஆல்ரெடி கொடுத்த ட்ரெஸ் இது. இதுலயும் இல்ல. இதுலயும் ஃபுல்லா டோக்கன். இது வந்து ஓகே, இதுவும் டோக்கனு. இதுலயும் டோக்கன் தான். ஓகே, சூப்பர். சரி, இப்போ காயின் ஃபுல்லா ஓகே 355 வந்துச்சு. இதை வந்து ட்ரெஸ் ரெடீம் பண்ணிடலாம். அவ்வளோதான், ட்ரெஸ் ரெடீம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் பேக் மட்டும் இருக்கு. அதையும் அவன் தரமாட்டேன்னு தான் நிக்கிறான். இப்போ இதுலயாச்சும் ஏதாச்சும் தரல. ஃபுல்லா டோக்கன் தான். இதுலயும் ஃபுல்லா டோக்கன் தான். இதுலயும் டோக்கன்.
இதுலயும் டோக்கனு பேகு. ஏன்னாலே இதெல்லாம் வந்து அநியாயமா தெரியல. இது என்னது இது? மனசாட்சின்றது இவனுங்களுக்கு இருக்கா? அது எப்படி இப்ப மட்டும் இப்ப இவ்வளவு காயின் வச்சு இவனுங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைனா ஓகே. இதை வச்சு பாப்புலாரிட்டி ஸ்கிராப் தான் வாங்க முடியும். பேட்ச் அப்டேட்ல நிறைய ஃபிக்ஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா என்னன்னா, மேல போனீங்கன்னா உங்களுக்கு டீம்மேட்டோட லொகேஷன் எங்க இருக்குன்னு காட்டாது. அதுக்கப்புறம் கிரனேட் வந்து நீங்க த்ரோ பண்ணாம அது வந்து கிரனேட் ரிலீஸ் ஆகாது. அப்புறம் 27th பாத்தீங்கன்னா நம்மளோட புது கில்ட் வந்துரும். 30 வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டீரியஸ் கொலாபரேஷன், அது என்னன்னு தெரியல, வந்தாதான் தெரியும். அதுக்கப்புறம் February 5th பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய ஈவெண்ட், அந்த ஜிடி ஈவெண்ட் வந்துரும். ஸோ அந்த பழைய ஈவெண்ட் வந்தோடனே நான் அதுதான் விளையாட போறேன். இந்த ஈவெண்ட் சுத்தமா பிடிக்கல. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ ஆல்ரெடி 4.2 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியராக வீடியோ போட்டிருக்கேன். இனிமே வந்து ஈஸியாக ஸ்பாட் பண்ணுறதுக்கும் ஒரு வழி இருக்குது, ESP மாதிரி. ஸோ எல்லாத்தையுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், தனி பிளேலிஸ்ட்டாகவும் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் மேட்ச் பற்றியோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக் பண்ணும்போது லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டாமாமே டர்.